மாதிரி நடக்கப் போகும் சம்பவம் வெளியான சர்வே தலைகீழாக மாறியது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ளனர். அவர்களது வாழ்வாதாரம் உயர கட்டாயம் ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை திறக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் சமீபத்தில் இந்தியாவின் முக்கிய செய்தி தளமான டெய்லி ஹண்ட் நிறுவனம் வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்காக ஸ்டெர்லைட் கிரீன் காப்பர் தொழிற்சாலை மீண்டும் திறக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வியை முன்வைத்து கருத்து கணிப்பு நடத்தியது. இந்த கருத்து கணிப்பில் மொத்தம் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்ட நிலையில் அதில் 8.6 லட்சம் பேர், அதாவது சுமார் 86% மக்கள் தொழிற்சாலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் குறித்து மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்பதும் தெளிவாகிறது. தொழிற்சாலை மீண்டும் திறக்கப்பட்டால் இழந்த வேலைவாய்ப்புகள் மீண்டும் உருவாகி அந்த பகுதியின் பொருளாதாரம் மீண்டும் சுறுசுறுப்பாகும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே உள்ளது. இது அந்த மக்களின் வளர்ச்சி மட்டுமல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சியும் உள்ளடக்கியது. காரணம், இந்தியா தற்போது வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யும் காப்பர் உற்பத்தி உள்நாட்டிலேயே அதிகரிக்கவும் இந்த திட்டம் உதவும் என கூறப்படுகிறது. கிரீன் காப்பர் திட்டம் மீண்டும் திறக்கப்படுவதன் மூலம் மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகலாம். இந்த கிரீன் காப்பர் திட்டத்தில் 70% காப்பர் நேரடி உற்பத்தியும் 30% காப்பர் கழிவுகள் மறுசுழற்சி ஆகியவற்றை இணைக்கும் புதிய உற்பத்தி முறையை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தொழிற்சாலை செயல்பட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தொழிற்சாலை நீரை அதிகம் பயன்படுத்தும் அமைப்பாக இல்லாமல் நீரை மீண்டும் சுத்திகரித்து பயன்படுத்தும் முறையுடன் செயல்படும் என்று திட்டத்தில் கூறப்படுகிறது. அதோடு உள்ளூர் மக்களின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக 100 கோடி நிதி ஒதுக்கி கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு திட்டங்களுக்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மக்களின் வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்றே கூறப்படுகிறது.